இதை பாருங்கள், இது வந்து ஆவாரம் பூ. ஆவாரம் பூ இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இது நல்லா மலர்ந்துடுச்சு. அதில் எல்லாம் அரும்பு பூ எல்லாம் இருக்குது பாருங்கள். இதுதான் ஆவாரம் பூ. செடியிலிருந்து அப்படியே கொத்து கொத்தாக பறிச்சுன்னு வந்திருக்கேன் நான். இதை பாருங்கள், இது வந்து அரும்பாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு என்னோடய செக்மெண்ட்டில் ஆவாரம் பூ டீ கூட போட்டிருக்கேன். நான் வந்து காய வச்சிட்டேன். இது வந்து இந்த மாதிரி இந்த இதழ் இருக்குது பாருங்கள். இதை எடுத்து இதுதான் டீ போட்டு சாப்பிட்றது. அப்படியே பச்சையாக கூட கிடைச்சா பச்சையாக போட்டு சாப்பிட்லாம். பச்சையாக கிடைக்காதவங்க இது கிடைக்கும்போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டெய்லி காலையில் ஆவாரம் பூ டீ குடித்தா சுகர் நல்லா கண்ட்ரோலாக இருக்கும். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த கலரே கோல்டு கலரில் இருக்கும். இந்த பாருங்கள், அழகாக இருக்குது கலர். இதுதான் பூத்து இருக்கிற பூ. இது சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஆவாரம் பூவில் சாம்பார் கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஆவாரம் பூ கூட்டு, ஆவாரம் பூ பருப்பு சாம்பார் அதெல்லாம் கூட செய்யலாம். அதில் இதாங்க ஆவாரம் பூ. இந்த பூ கிடைக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்த இதழெல்லாம் எடுத்து இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா 6 மாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும் அந்த பூ. இது காஞ்சிடுச்சுன்னா கூட நம்ம அதில் டீ போட்டு குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய செக்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஆவாரம் பூ டீ நான் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆவாரம் பூ.